திருச்சபையின் கொழும்பு பேராயர் துஷாந்த் ரொட்ரிகோ தலைமையில் ஒப்புக்கொடுக்கப்பட்ட நன்றி திருப்பலியுடன் இன்றைய நாளுக்கான கொண்டாட்டங்கள் ஆரம்பமாகின. கல்லூரி அதிபர் அசங்க பெரேரா, உப அதிபர் கலாநிதி ரதீக மெண்டிஸ் உள்ளிட்ட தற்போதைய பாடசாலை நிர்வாகிகள், பழைய மாணவர்களின் பங்கேற்புடன் இந்த திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பரிதோமாவின் கல்லூரியின் அருங்காட்சியகமும் திறந்து வைக்கப்பட்டது. கல்லூரியின் 175வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு விசேட ஞாபகார்த்த முத்திரையும் இதன் போது வெளியிடப்பட்டது. பின்னர் சீனியர் குவாட்ராங்கிள் திட்டத்தின் 4வது கட்டத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வும் இடம்பெற்றது. ஸ்தாபகர் தினத்திற்கான ஒன்று கூடல் நடைபெற்றதுடன் கல்லூரி ஆலய வளாகத்தில் ஆலமரக் கன்றுகளும் நடப்பட்டன. 175 years is a long time in the history of the nation. 175 ஆண்டுகள் எமது நாட்டின் வரலாற்றில் நீண்டகால பகுதியாக இலங்கை எதிர்நோக்கிய ஒவ்வொரு வெற்றிகளும் ஒவ்வொரு பிரச்சினைக்குரிய சந்தர்ப்பங்களிலும் எமது கல்லூரி ஸ்திரத்தன்மையின் அடையாளமாக திகழ்ந்துள்ளது. கடந்த காலங்களில் அருங்காட்சியகமாக மாறாமல் நாம் எமது வரலாற்றை கொண்டாடுகின்றோம். எதிர்காலத்திற்கான திசை காட்டியாக செயற்படுவதையும் உறுதிப்படுத்துகின்றோம். செயற்கை நுண்ணறிவு, உலகளாவிய பொருளாதார மாற்றங்கள், சுற்றுச்சூழல் சவால்கள் மற்றும் பாடசாலைகளின் ஈடுபாட்டில் ஏற்பட்டுள்ள எதிர்பாராத மாற்றங்களுக்கு மத்தியில் நாம் வாழ்கின்றோம். இத்தகைய நிலையில் தொழில்நுட்பங்கள் தொடர்பில் மாத்திரமே கவனம் செலுத்தப்படுகிறது. எனினும் பரிதோமாவின் கல்லூரியின் இலக்கு தொடர்ந்தும் உயர் தரத்திலேயே காணப்படுகின்றது. தொழில்நுட்ப ஆர்வலர்கள் மற்றும் தொழில் சந்தைக்கு தேவையான ஆண்களை உருவாக்குவதற்கு மாற்றீடாக மனிதாபிமானத்தை கொண்ட நபர்களை உருவாக்குவதே எமது இலக்காகும். நவீன தொழில்நுட்பங்கள், அதிநவீன வசதிகளையும் நாம் கல்லூரியில் ஒருங்கிணைக்கும் போது எமது இதயம் மாற்றமடையாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். கொழும்பின் முதலாயரான ஜேம்ஸ் சாப்மன் அவர்களினால் 1851ஆம் ஆண்டு புனித பரிதோமாவின் கல்லூரி முகத்துவாரத்தில் ஸ்தாபிக்கப்பட்டது. 67 ஆண்டுகளாக முகத்துவாரத்தில் இயங்கிய கல்லூரி 1918ஆம் ஆண்டு அப்போதைய அதிபர் அருட்தந்தை வில்லியம் ஆர்தர் ஸ்டோனினால் கல்கிசிக்கு மாற்றப்பட்டது.